ஹாய் மக்களே, இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான விஷயம் பேசப்பட்டு இருக்குன்னா அது நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு. மதுரையில் நடக்க இருந்த மாநாடு ஏன் திடீர்னு தேதி மாற்றப்பட்டது? இது வெறும் தேதி மாற்றம் மட்டுமா, இல்லை அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் கலவரமே இருக்கா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். வாங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக அலசப்போம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 24ஆம் தேதி மதுரையில் நடக்க போகிறதா அது கட்சியோட தலைவர் விஜய் அறிவிச்சிருந்தார். ஆனால் கட்சிக்காரங்க ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இந்த மாநாட்டில் விஜயோட அரசியல் பலத்தை காட்ட போகிறாரு, 2026 தேர்தலுக்கான வியூகத்தை, அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அறிவிக்க போகிறாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போது 21ஆம் தேதி தான் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு முடிவாகி இருக்குது. இப்படி இந்த மாநாடு தேதி மாற்றப்பட்ட விஷயத்துக்கு பின்னாடி நடந்த கதையை தான் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த திடீர் தேதி மாற்றத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா போலீஸாருடைய கராரான அணுகுமுறை அப்படின்னு சொல்லப்படுது. மாநாடு நடத்த போலீஸார் அனுமதி கிடைக்கிறதுல ரொம்பவே சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு முக்கியமாக சொல்லப்படுது. மாநாடு நடக்க இருந்த இடம் மதுரைக்குள்ளே இருக்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா டிராஃபிக் பிரச்சனை வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்படும் அப்படின்னு போலீஸார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு போலீஸார் ரொம்ப கராராக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்விகளாக முன்வைக்கப்படும். தளபதி விஜய் வெறும் நடிகர் மட்டும் இப்போ கிடையாது, ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆளுமையான ஒரு தலைவராக கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் இப்போ மாறிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே முதல் மாநாடு நடத்தி முடிச்சுட்டு இப்போ 2வது மாநாடுக்கு அனுமதி கொடுக்கறது மூலமாக அல்லது அனுமதி தடுப்பதன் மூலமாக ஒரு ஆளுங்கட்சி நினச்சா ஒரு எதிர்கட்சியோட கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம தடுக்க முடியுங்கிற ஒரு சிக்னலை தான் அரசியல் வட்டாரத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இது விஜய்க்கு சிக்கலா அப்படின்னு கேட்டால் எஸ், சிக்கல் தான். இதை வேறு மாதிரியும் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு புது கட்சி தலைவரோ அல்லது தேவையில்லாத சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சவால்களை உருவாக்காமல் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு, அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தை அமைதியாக மாற்றுறதா விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இது அவரோட அரசியல் முதிர்ச்சியை காட்டுது அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொல்லப்படுது. அப்படி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ஒரு சம்பவம் திமுகவுக்கும் விஜய்க்கும் அதாவது தாவேக்காவுக்கும் இடையில் ஒரு நேரடியான அரசியல் போட்டியை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் அது காட்டுது. மொத்தத்தில் விஜயோட அரசியல் நகர்வுகள் இனி அவ்வளவு ஈஸியாக இருக்காது அப்படின்னு தான் கணிக்கப்படுது, வெளியில் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலை டார்கெட் பண்ணி விஜய் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆளுங்கட்சி எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, இந்த சம்பவம் நமக்கு ஒரு சின்ன முன்னோட்டத்தை காட்டியிருக்கு. இந்த மாதிரி தடைகளை எப்படி விஜய் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, ஆளுங்கட்சி இதை வாண்டடாக பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசியல் விமர்சகர்களும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஒவ்வொரு தகவல்களை, ஒவ்வொரு கருத்துக்களை தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது ஆளுங்கட்சிக்கும் சென்றடையும், தமிழக வெற்றி கழகத்துக்கும் சென்றடையும். 2 பேருக்குமே அதுக்கு சாதக பாதகமாக இருக்கும். அதாவது திமுக விஜய் டார்கெட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா, இது திமுக சைட்லேருந்து பார்க்கப்பட்டு இவ்வளோ வெளிப்படையாக ஒருவேளை டார்கெட் பண்ணியிருந்தால் இவ்வளோ வெளிப்படையாக பண்ணக்கூடாது அல்லது பண்ணவே கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வருவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஒரு உந்துகோலாக இருக்கும். அல்லது திமுக ஒருவேளை விஜயோட மாநாட்டுக்கு இடைஞ்சலாக தடையாக இருந்தால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இன்னமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உற்சாகத்தை அல்லது ஒரு உந்து சக்தியாக, ஒரு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அல்லது ஒரு புதிய உற்சாகத்தை கொடுப்பதற்கு இது ஒரு புதிய ஒரு முயற்சியாக அல்லது ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே ரொம்பவே முக்கியம். யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா,
தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது, திமுக என்ன பண்ணுது, விஜயோட மாநாடு எப்படி இருக்க பொழுது, மாநாடு சுமூகமாக தான் இருக்க போதா, விஜய் அவருடைய மாநாட்டில் முதல் மாநாடு மாதிரி வெற்றிகரமாக அதிரடியாக பேச போகிறாரா, அல்லது சுமூகமாக அரசியல் சட்ட திட்டங்களுக்கு அந்த ரூல்ஸுக்கெல்லாம் உட்பட்டு போலீஸார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரொம்ப சைலண்ட் மோடில் தான் இந்த மாநாடு நடத்த போகிறாரா? உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.